இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல வந்து eSIMனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதே மாரி eSIM வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது ஏர்டெல் அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டெலிகாம் இண்டஸ்ட்ரியோட நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் தான் வந்து பார்த்தா அந்த eSIM அப்படின்றது. ஸோ எப்படி நம்ம eSIM பண்றதுன்னு பார்க்க போறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் டைரக்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து eSIM அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, eSIM அப்படின்னா வந்து எலக்ட்ரானிக் சிம். அதாவது இப்போ வந்து நம்ம பிசிக்கல் சிம் கார்டு ஒன்று யூஸ் பண்றோம். மொபைல் எல்லாமே வந்து சிம் கார்டு ஒன்று போட்டு தான் வந்து நீங்க இந்த டேட்டா கால்ஸ் மெசேஜஸ் அதுக்கப்புறம் எல்லா ஒரு விதமான விஷயமும் பண்றீங்க. இதுவே வந்து சிம் கார்டே இல்லாம பட் ஒரு நம்பர் இருக்கும். பட் அந்த நம்பருக்கு வந்து நீங்க ஒரு சிம் கார்டு போட தேவையில்ல. ஸோ அது நம்பர் வந்து சிம் கார்டே இல்லாம யூஸ் பண்றதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த eSIM அப்படின்றது. eSIM அப்படின்றது தனியா வாங்கணுமா? இல்ல eSIM அப்படின்றது எப்படி ஆக்டிவேட் பண்றது? eSIMனா என்ன? எங்க இருக்கும்? அப்படின்னு டவுட்லாம் இருந்துச்சுன்னா, eSIM அப்படிங்கிறது உங்க மொபைலோட மதர் போர்ட்ல தான் இருக்கும். அப்பனா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, உங்க மொபைல்ல ஒரு நம்பர் வச்சிருப்பீங்க இல்ல? ஸோ அந்த நம்பரை வந்து நீங்க eSIMக்கு வந்து அப்கிரேட் பண்ணிடணும், கன்வெர்ட் பண்ணிடணும். அதே நம்பரை eSIM கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா, சிம் போடாம சிம் சிம் இருந்தா எப்படி யூஸ் ஆகுமோ, சிம் போடாம அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தா eSIM கொண்டு வந்திருக்காங்க. eSIMனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, eSIMனால வந்து நீங்க இப்போ வந்து ஒரு லேப்போ இல்லை நீங்கள் வந்து ஒரு ரூட்ரோ யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் நெட் கொடுத்து நீங்கள் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணி பண்ணணும்னு கிடையாது. டேரெக்டாக உங்கள் eSIM நம்பர் வச்சு அதை போட்டிங்கன்னா டேரெக்டாக இன்டர்நெட் டேட்டாவே எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வந்து நம்ம ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி ஒய்ஃபை ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக நம்மளுடைய நம்பர் வந்து அதில் ஒர்க் ஆகும். டேரெக்டாக டேட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து eSIMல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நீங்கள் வந்து ஒரு சிம் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டீங்க இல்லைன்னா அடிக்கடி கழட்டி மாட்டுறீங்க அப்படின்னாலே அந்த சிம் வந்து சீக்கிரமாகவே வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ eSIMல அந்த பிரச்சனை இருக்காது. அண்ட் அதே மாதிரி eSIM பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லா நம்பரும் இருக்குது. இப்போ நீங்கள் சிம் கார்டு என்ன பண்ண முடியுமோ, சிம் கார்டு என்ன பண்ணுமோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணணும். நம்பர் ஸ்டோர் பண்ணுறது, கால் பண்ணுறது. ஆனால் கால் பண்ணுறது வந்து eSIMல வந்து டேரெக்டாக கால் பண்ண முடியாது. எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆப் வச்சு கால் பண்ண மாதிரி இப்போ வாட்ஸ்அப்ல இருக்கு இல்லையா? ஸோ வாட்ஸ்அப்போ இல்லைனா இன்ஸ்டா டெலிகிராம் ஏதாச்சும் ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் மாதிரி இன்னொரு ஆப் வச்சு அதை வச்சு கால் பண்ணிக்கலாம். நம்பர்லாம் அப்படியே வந்து பார்த்தா இருக்கும். நீங்கள் வந்து சிம் கார்டே இல்லாமல் சிம் போட்ட மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து eSIM கொண்டு வந்திருக்காங்க. மொபைலோட மதர் போர்டில் மொபைல் வரப்பே வந்து பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி ஏர்டெல் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் ஏற்றிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா அப்கிரேட் eSIM அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே போயிட்டு அப்கிரேட் டு eSIM கொடுத்துருங்க. eSIM கொடுத்துட்டா மொபைல் நம்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டிவைஸில் அந்த நம்பர் இந்த சிம் போட்டிருக்கீங்களா இல்லை வேறு டிவைஸ் அந்த நம்பர் போட்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் எந்த டிவைஸில் போட்டிருக்கீங்களோ அதை கொடுத்துட்டு உங்கள் சிம் கார்டில் ஒரு 32 நம்பரும் ஒரு சம்திங் பின்னாடி வந்து ஒரு பெருசாக நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்துருங்க. வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து வெரிஃபை ஆயிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஒரு இமெயிலில் ஒரு கியூஆர் கோட வரும். ஸோ அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சு அதை வச்சு தான் வந்து உங்களுடைய எலக்ட்ரானிக் சிம் வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ வந்து சப்போஸ் அந்த சிம் வந்து நீங்கள் இங்கே கியூஆர் கோட் இருக்குன்னா இப்போ வந்து அந்த சிம் வந்து நம்ம வேறு எங்கேயா லாகின் பண்ணுறோம் இல்லை இந்த வாட்ஸ்அப்பில் இல்லைனா குவிக் இந்த ஷேர் பண்ணுறதுக்குலாம் நம்ம இது பண்ணுவோம் இல்லையா? கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ அதே தான் வந்து இந்த eSIMோட கியூஆர் கோடை வச்சு நீங்கள் வேறு ஃபோன் வச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நம்பர் வந்து அந்த ஃபோனில் ஒரு eSIMக்கு போயிடும். சிம்மும் இருக்கும் eSIMம் இருக்கும். இப்போ ஒரே ஃபோனில் 2 நம்பர் யூஸ் பண்ணணும்னா சிம் போட்டிருப்பீங்க. சிம் இல்லாமல் வந்து வேற ஒரு நம்பர் வச்சு வேற ஒரு நம்பரை வந்து eSIMல வந்து அப்கிரேட் பண்ணி அதை வந்து உங்கள் ஃபோனில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஒரே ஒரு சிம் கார்டு ஸ்லாட்டு பட் 2 சிம்மு. ஸோ தட் அந்த மாதிரி வந்து பார்த்தா யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் 2 சிம் யூஸ் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒன்று மாற்றி ஸோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒன்று தான் வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். தேவைன்னா ஃபுல்லாக வந்து மாற்றி கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களால் eSIM வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். அண்ட் இதான் வந்து பார்த்தா eSIMோட யூசஸும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எது வேணால் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான்.